ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித் பாட்காஸ்ட் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். லைக் ஃபேமிலி கைன்னு ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் சிட்காம் கார்ட்டூன் இருக்குது. ஃபேமிலி கை, ரிக் அண்ட் மார்ட்டி, இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டு சிட்காம்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து யாரும் டப் பண்ணல. அதை ஏன் அவங்க டப் பண்ணலங்கிறதுக்கு ஒரு நியாயமான ரீசனும் இருக்குது. இது என்னோட கெஸ் தான். மேபி சேனல்லேருந்து இது அஃபிஷியலாக நமக்கு தெரியாது. அது வந்து நிறைய அமெரிக்கன் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் இருக்கும். இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ்லாம் வந்துட்டு மற்ற ஒர்க்ஸ் மாதிரி நம்ம அவ்வளோ தூரம் லோக்கலைசேஷன் பண்ண முடியாது. லைக் டெட்பூல் மூவி இருக்குது, அதில் நிறைய ஜோக்ஸ் வந்து ஹிட் ஆகுது, சிலது மிஸ் ஆகுது. டியூ டு ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸுங்கிறதுனால அதை அவங்க கம்ப்ளீட்டாக லோக்கலைஸ் பண்ண முடியாது, அது ஒரிஜினலாக தான் விட்டாகும். பட் இந்த ஃபேமிலி கையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ரொம்ப ராவாக இருக்கும், பயங்கர ஃபேமஸாக இருக்கும். பட் நான் அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நானே கம்ப்ளீட்டாக அதோட ஒரே வாய்ஸில் வந்து அந்த என்டையர் எபிசோடை வந்து பாட்காஸ்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து ஃபேமிலி கை தமிழ் டப்டுன்னு சொல்லிட்டு வெறும் பாட்காஸ்ட்டை மட்டும். பிகாஸ் அதை அப்படியே டப் பண்ணி விட முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதை எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கேன். அதை ப்ராப்பராக பண்ணால் ஓரளவுக்கு லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுத்தா, சேனல் சைட்லேருந்து ஃப்ரீடம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன்லேருந்து ஒரு 5 எபிசோட்ஸ் நான் சும்மா டப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதை இனிமேல் கொண்டு போகிறதா வேணாமான்னு தெரில, பார்ப்போம்.